பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா அலிஹி வஸ்ஸாபிஹி வசல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து குரான் தஃப்சீர் பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம சூரத்துல் புரூஜ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 1லேருந்து 10 வரைக்கும் வசனத்தை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 11லேருந்து 22வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். தலிகல் ஃபௌஜுல் கபீர். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபஅலு லிமா யுரீத். ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத் ஃபிர்அவுன வ ஸமூத் பலில் லதீன கஃபரு ஃபீ தக்தீப் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சுவர்க்க சோலைகள் உண்டு. அவற்றின் கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதுவே மாபெரும் வெற்றியாகும். நிச்சயமாக உம்முடைய இறைவனின் பிடி மிகவும் கடுமையானது. நிச்சயமாக அவனை ஆரம்பமாக படைக்கிறான், மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான். அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பனாக மிக்கும் அன்புடையவன். அவனே அரசுக்குடையவன், பெருந்தன்மை மிக்கவன். தான் விரும்பியவற்றை செய்கிறான். நபியே, அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா? ஃபிரௌன் மற்றும் சமூதுடைய படைகளின் செய்தி. என்னென்னும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான். எனினும் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரான் ஆகும். பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் உள்ளது. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறா. நம்ம அதிகமாக நற்செயல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதிகமாக நஃபிலான தொழுகைகள், வணக்கங்கள், குரான் ஓதுறது, இந்த மாதிரி நற்செயல்கள் செஞ்சுட்டு இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய நேசராக நம்மளால் ஆக முடியும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என் நேசரை ஒருவன் பகைத்தால் நான் அவனிடம் போர் தொடுப்பேன். என் அடியான் அவனுக்கு நான் கடமையாயிருப்பதை செய்வதை விட எனக்கு பிரியமானதாக வேறொரு பொருள் மூலம் என்னிடம் நெருங்க முடியாது. மேலும் என் அடியான் அவனை அன்பு கொள்வதற்காக உபரியான வணக்கம் மூலம் என்னிடம் நெருங்கிட முயற்சிக்கிறான். அவனை நான் பார்வையாகவும் அவன் பிடிக்கும் அவனது கையாகவும் அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிடுவேன். என்னிடம் அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் காப்பாற்றுவேன் என அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியில் பதிவாயிருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்கிறா, ஒருவர் அணுவளவேனும் நன்மை செய்தாலும் அதை காண்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் நின்று வணங்குவார்கள். அவர்களின் இரு பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். அப்போது நான் இறை தூதர் அவர்களே, இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். நான் நன்றியுள்ள அடியான் ஆக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக நற்செயல்கள் மூலம் அல்லாஹ் நெருங்கணும். சொர்க்கத்தை நம்ம அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய இறைவன் பிடி மிகவும் கடுமையானது. நிச்சயமாக அவனை ஆரம்பமாக படைக்கிறான், மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான். அவன் மிகவும் மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன் சொல்லிட்டு அரசுக்குடையவன், பெருந்தன்மை மிக்கவன் அல்லாஹுடைய தன்மைகளை சொல்கிறான். தான் விரும்புவற்றையை அவன் செய்கிறான். அந்த படைகளுடைய செய்தி உமக்கு வந்ததான்ட்டு ஃபிரௌனு சமூது படைகளோட பற்றியும் அல்லாஹ் இதில் பேசுகிறான். எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ அவங்க முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான். எனினும் நிராகரிப்பவர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்தியது குரானாகவும் பாதுகாக்கப்பட்ட லௌஹுல் மஹ்ஃபூல் என்னும் பலகையில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
அதாவது இறைவனின் பிடி மிக கடுமையானது என நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுடைய கூட்டத்தினர் தாம் வலிமை மிக்கவர்கள் என்று இருமார்பில் நீங்கள் இருந்தால் உங்களை விடவும் வலிமை வாய்ந்த கூட்டத்தாரை ஃபிரௌனும் சமுதாயத்தாரும் பெற்றிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய படைகள் அடைந்த கதியை எண்ணி பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறுங்கள். இறைவனின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பி வெளியே செல்லாவண்ணம் அவனுடைய சக்தி உங்களை சூழ்ந்திருக்கிறது. எந்த குரானை பொய்யென தூற்றுவதில் நீங்கள் முனைப்புடன் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அதன் ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியானது, எவராலும் மாற்ற முடியாத அளவுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதிக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படின்னு சொல்கிறேன். இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சு. ரப்பனா லா துஸி குலூபுனா பஅத இதா ஹதையதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பெரும் கொடையாளியாக இருக்கிறாய். ரப்பனா இன்னக ஜாமியுன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மனிதர்கள் எல்லாம் எந்த சந்தேகமில்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாய் இருக்கிறாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம், எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. ஆமீன்.